டியூப் தமிழ் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் எழுதிய தீர்வு திட்டம் எம்மை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேலிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. இஸ்ரேலினுடைய தீவிர போக்கு பாதுகாப்பு அமைச்சர் இச்சாமர் பென் கிவிர் ஒப்பந்தத்தை முற்றிலும் தாங்கள் நிராகரிப்பதாக அறிவித்திருக்கின்றார். டெலிகிராமில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க அரசு இதுவரை காலமும் தங்களுடன் இணைந்து வந்து இப்பொழுது தங்களை கைவிட்டு ஈரானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தமானது எங்களால் ஏற்க முடியாத ஒன்று என்று கூறியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலை ஒரு தரப்பாக அவர்கள் ஏற்கவில்லை. எப்படி உக்ரைன் ரஷ்ய போரில் ஐரோப்பாவை ஒரு தரப்பாக ஏற்காமல் விட்டார்களோ அதே நிலைதான் இங்கும் காணப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது, இந்த உடன்படிக்கை எந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் இஸ்ரேலுக்கு வழங்கவில்லை. இஸ்ரேலை அனாதையாக எக்கதிக்கு ஆளானாலும் நமக்கு கவலை இல்லை என்பது போன்ற ஒரு சுயநல போக்கு இதில் இருக்கின்றது. நான்காவது, ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை ஒரு காலமும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஐந்தாவது, ஹிஸ்புல்லாவை முழுமையாக துடைத்தறிவதுதான் தங்களுடைய ஒரே நோக்கம், இலக்கு. அதில் மாற்றமே இல்லை என்றும் பதிந்திருக்கின்றார். ஆனால் இங்குதான் பிரச்சனை வருகின்றது. பாகிஸ்தானினுடைய பிரதமர் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தில் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் மட்டும் அல்ல, லெபனான் நாட்டிலும் போர் முற்றாக நிறுத்தப்படுகின்றது என்பதுதான் அமெரிக்காவினுடைய இணக்கப்பாடு என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் அமெரிக்காவை நிராகரித்து லெபனான் போரை தொடரப்போகின்றது இஸ்ரேல். மேலும் இஸ்ரேலிய அமைச்சர் கூறுகின்ற பொழுது, எங்கள் வீரர்கள் இரத்தம் சிந்தி பயங்கரவாத அமைப்பிற்கு எதிராக போராடி லெபனானில் கைப்பற்றிய நிலத்தை தாங்கள் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் தெற்கு லெபனானில் இருந்து விலகுவதற்கு இடமே இல்லை என்றும் எழுதியிருக்கின்றார். இந்த சம்பவமானது இஸ்ரேல் அமெரிக்கா இடையே பெரும் பிளவு ஒன்று ஏற்பட்டு இருப்பதன் அடையாளமாக இருப்பதாக ஊடகங்கள் எழுதுகின்றன. நேற்று நெட்டன்யாகுவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இயன்றளவு கேவலமான வார்த்தைகளிலெல்லாம் திட்டி அடக்கி வாசிக்கும்படி கூறியிருந்தாலும் அடங்கி கொண்ட நெட்டன்யாகு இப்பொழுது தன்னுடைய கையாட்களை வைத்து கச்சேரியை ஆரம்பித்திருக்கின்றார். மேலும் அமெரிக்காவை எதிர்க்கும் பென் கிவிர் ஆதரவை விலத்துவாராக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமருடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும். இதனால் நெட்டன்யாகு இங்குமில்லாமல் அங்குமில்லாமல் இருதலை கொள்ளி எறும்பாக நடுவில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி எங்கள் அமைதி அல்ல அல்ல என்று இஸ்ரேல் மீண்டும் கூறியிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் இஸ்ரேல் கேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. மிக மோசமான கடும்போக்குவாதியாக அவர் இருந்தவர். அவரும் இப்பொழுது அமெரிக்காவிற்கு எதிரான அறிக்கையை விட்டிருக்கின்றார். ஒப்பந்தம் என்ன ஆனாலும் அது பற்றி எமக்கு எந்த கவலையும் இல்லை, லெபனான் மீதான எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்றிருக்கின்றார். தெற்கு லெபனானில் அத்துமீறிய பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறாது என்று அவரும் உறுதி செய்திருக்கின்றார். அதேவேளை மேலும் ஒரு சுற்று அதிகமாக சென்று லெபனானில் தாக்குதலை அதிகரித்து மோசமான தாக்குதலை நடத்த போகின்றோம். அப்படி நடத்துகின்ற பொழுது ஈரான் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது கை வைக்குமாக இருந்தால் அதே பதிலடி ஈரானுக்கு வழங்கப்படும். அப்பொழுது இந்த யுத்த நிறுத்தம் என்பதே இல்லாமல் போய்விடும் என்பதையும் அவர் கடுமையாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து அவருடைய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னொரு விடயம், இந்த எண்ணங்களை எல்லாம் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பிற்கு கண்ணை மூடிக்கொண்டு சொல்லி முடித்து விட்டார் என்று தெரிவிக்கின்றார். ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் தவறாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் லெபனானில் போரை தொடர முடியாது. போரை தொடருமாக இருந்தால் அமெரிக்கா தடுக்கும். அமெரிக்கா தடுக்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பிரச்சனை வெடிக்கும். இந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றுவதில் இருக்கின்ற பெரும் சிக்கலாக இது இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பிற்கும் இதே நிலைதான் காணப்படுகின்றது. இஸ்ரேல் மட்டுமல்ல, அவருடைய சொந்த கட்சிக்குள்ளும் இப்பொழுது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது. அவருடைய வலது கையாக இருந்த லிண்ட்சே கிரகம் மிக மோசமாக எதிர்த்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான கழுகு என்று வர்ணிக்கப்பட்ட இவர் இப்பொழுது எல்லாம் போய்விட்டது என்று ஒப்பாரி வைத்திருக்கின்றார். இந்த திட்டத்தில் ஈரானின் அறிக்கைகளுக்கும் அமெரிக்கா அதற்கு கொடுக்கின்ற வியாக்கியானங்களுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருப்பது தனக்கு கவலை தருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஈரான் தான் வெற்றி என்று அங்கும், அமெரிக்கா தான் வெற்றி என்று இங்கும் கூறுகின்றது. யார் வெற்றி என்று தெரியாத நிலையில் தான் குழம்பி போய் இருக்கின்றேன் என்பது ஈரான் போரினுடைய கழுகுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலாக இருக்கின்றது. ஆனால் என்ன நடக்கிறது என தான் தொடர்ந்து உற்று நோக்குவேன் என்றும், அமெரிக்காவினுடைய சட்டப்படி எந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டாலும் பாராளுமன்றத்தில்
குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் அதை அமுல் செய்ய முடியாது, அங்கு சந்திப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை இன்னொரு செய்தியின்படி இந்த தவறுகளை எல்லாம் அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD வான்ஸினுடைய தலையில் தள்ளி விடுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார் என்று கூறப்படுகின்றது. அதனால் தான் எதிர்வரும் 19ஆம் தேதி ஜெனீவாவில் கையொப்பமிடுகின்ற பொழுது தான் வராமல் உப அதிபர் JD வான்ஸை அனுப்ப இருக்கின்றார். அவர் கையொப்பமிட்டால் அவர்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூற தொடங்கிவிடுவார். இதற்கான விவாதங்கள் இப்பொழுது அமெரிக்காவில் ஆரம்பமாகிவிட்டன. JD வான்ஸினால் வந்த வினைதான் இது என்று ஒரு அணி கதைக்க ஆரம்பித்து விட்டது. கட்சியை திருப்திப்படுத்த எதிர்ப்புகளை திசை மாற்ற JD வான்ஸின் தலைமையில் விவகாரத்தை போட்டு அதுபோல மத்திய கிழக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நெட்டன்யாகு தான் என்று அவருடைய தலையிலும் கல்லை உருட்டிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இரண்டிற்கும் நடுவால் தன்னுடைய அரசியலை செய்ய போகின்றார் என்பது அவருடைய வியூகமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஆயில் விலை குறைந்திருக்கின்றது. டென்மார்க்கினுடைய பெட்ரோல் நிலையங்களில் 16 கொரோனர்களுக்கு மேலிருந்த பெட்ரோல் விலை இப்பொழுது 16க்கு கீழே இறங்கி இருக்கின்றது. மேலும் இறங்க போகின்றது. இது உலகம் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிலும் மத்திய கிழக்கிலும் புதிய புயலை கிளப்பி விட்டிருக்கின்றது. உலகத் தலைவர்கள் இதை பாராட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். துருக்கியினுடைய அதிபர் தய்யிப் எர்டோகன் கூறுகின்ற பொழுது அமைதிக்கான சூழலை மீண்டும் மோதலை தூண்டிவிட்டு குழப்பி விடாதீர்கள் என்று கூறியிருக்கின்றார். இது இஸ்ரேலுக்கான எச்சரிக்கையாகவே இருக்கின்றது. எந்த ஒரு தேவையற்ற பேச்சும் ஆக்கிரோஷமான நடவடிக்கைகளை செய்வதை இரண்டு தரப்பும் தவிர்த்து நடக்க வேண்டும். இது குழம்பக்கூடாது என்பதில் விசுவாசமாக இருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஜப்பானினுடைய பிரதமர் சனே தக்காச்சி கூறுகின்ற பொழுது மாபெரும் சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று கூறியிருக்கின்றார். ஜப்பானுக்கு வராமல் தடைப்பட்டிருந்த எரிபொருள் இனி சீராக வரும் என்பதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி இதுவாகும். ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரீட்ரிக் மெர்ஸ் கூறுகின்ற பொழுது அமைதி பேச்சுக்களில் ஈடுபட்ட இருதரப்பிற்கும் நன்றி என்றும் போரினால் முடங்கி கிடக்கின்ற உலக பொருளாதாரம் மீண்டும் புத்தெழுச்சி பெறும் என்றும் மகிழ்வு வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை ஈரான் 10 அணுகுண்டுகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது தகுதியாக இருக்கின்றது. அந்த விவகாரத்தை மூடி மறைத்துவிட்டு இப்பொழுது சம்பந்தமில்லாத விவகாரத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனமும் உண்டு. அடுத்து என்ன நடைபெற போகின்றது, எந்த நேரமும் எதுவும் நடைபெறலாம் என்ற நிலையில் விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.